பெரியார் பிறந்த நாள்ல பெண் உரிமை, பெண் கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, சம உரிமை, சமூக நீதி குறித்து பேசியதாகட்டும், இதெல்லாம் திராவிட இயக்கத்தின் வழியாக அதனுடைய நீட்சியாகத்தான் ஒரு கிளைக்கழகம் போல அவர் செயல்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அனைத்தும் வந்துட்டு அவங்களுடைய வசதியான ஒரு விமர்சனமா இருக்கும். சமூக நீதி அப்படின்றது இன்றைக்கு இந்திய அளவில் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு அரசியல் போக்கையே தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆழமான ஒரு விடயமாக போய்விட்டது. என்னைக்கு வந்துட்டு பேசியிருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது இந்திய அளவில் எப்போ ஒலிச்சிருக்கு. என்னைக்கு இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நாங்கள் பரிசீலனை செய்வோம்னு என்னைக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு தான் சொல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் 1990 சமூக நீதி காவலர் VP சிங் இதை எழுப்பிய போது எதிர்த்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அதையே சொல்லுகிறது. அன்றைக்கு எதிர்த்த BJP இன்றைக்கு அதை பரிசீலனை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறது. சமூக நீதி அப்படின்றதும் சமத்துவம் அப்படின்றதும் சம உரிமை அப்படின்றதும் நிரந்தரமான ஒரு அரசியல் இலக்குகள். திராவிடம் தான் என்னுடைய சித்தாந்தம், திராவிடத்தை தான் நான் ஏற்று நடக்க போறேன்னு அவர் சொல்றாருனாக்க அதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு ஏற்கனவே பல கட்சிகள் இருக்குது. அப்ப மாற்று சிந்தனையை ஒன்று உருவாக்க வேண்டியது இங்க தேவை இருக்கிறது. நான் ஒரு மாற்றாக வருகிறேன். இப்போ கமலஹாசன் அவர்கள் வரும்போது ஒரு மாற்றை முன் வச்சார். மையம் அப்படிங்கிற ஒரு மாற்றை முன் வச்சு வந்தார். நாங்க வேற ஒரு மாற்றை முன் வைக்கிறோம். நாங்க வந்துட்டு தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கட்டமைப்பு வந்துட்டு முன் வைக்கிறோம். இப்ப இது இல்லாமல் அவர் வேற ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க போகிறாரா, அல்லது திரும்பவும் திராவிடத்துக்குள்ளோ இல்ல வேற ஒரு சித்தாந்தத்துக்குள்ளோ தன்னை வந்துட்டு அடக்கிக் கொள்ள தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுக்க வேண்டியது திராவிட பாதையா தமிழ் தேசிய பாதையா அப்படிங்கறத யாரு முடிவு பண்ணணும்? வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் தான் முடிவு பண்ணணும். அப்ப அதை நோக்கி தள்ளுறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை ஏன் செய்யணும்? யாருமே செய்யலங்க. நாம வந்து திராவிட பாதையை எடுக்க தேவையில்லை, அதுக்கு ஏற்கனவே இங்க நிறைய கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? அதை ஏன் அவர் எடுக்க மாட்டாருன்னு நான் வந்துட்டு யூகிக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா அவர் அதை தான் எடுத்து நடக்க போறாருன்னா அது ஏற்கனவே செய்யறதுக்கு உண்டான கட்சிகள் இருக்கு. எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு புது கட்சி வரும்போது எஸ்பெஷலி திமுக என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க BJP-யோட B டீம், எதுக்காக வராங்க, எல்லாமே சரியா தானே இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப அவர் பெரியாரெல்லாம் கையில் எடுக்கிறதுனால அவங்க அது மேல பேச முடியாது. இப்ப BJP தான் வந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்களே தவிர திமுக வந்து பாராட்டி தான் சொல்றாங்க. எங்களுக்கு மகிழ்ச்சி தான் வந்து அவர் பெரியாரை பத்தி பேசுறது சந்தோஷம். அந்த ஸ்டேட்மெண்ட் BJP சொல்றாங்கல்ல, இவங்க வந்து திராவிட இயக்கங்களுடைய B டீம் கிளைக்கழகமா விஜய் இருப்பாரு அப்படிங்கறத BJP சொல்றாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், நாம் தமிழர் தோழர் கூட அந்த கேள்வி கேட்கிறேன். பெரியார் அண்ணா கிட்ட என்ன பிரச்சனை? நீங்க ஒரு புது சித்தாந்தம் கொண்டு வரீங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு நான் வந்து ஜனநாயகத்துல ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது சரி தப்புலாம் அடுத்தது. அது நிறைய எனக்கு கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க இப்ப வந்து ஸ்ரீலங்கால வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்த தமிழ் தேசத்தில் இருக்கிறாங்களா, அவங்களையே அரவணைச்சு போக முடியல. தமிழ் பேசுறவங்க எல்லாருமே வந்து தமிழர்கள் தானே. முக்கியமா கூர்ந்து பார்க்க வேண்டியது என்னன்னா வந்து விஜயோடைய அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்க வேண்டியது. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி வெளியிட்ட அறிக்கையில் வந்து அவர் வந்து நெத்தியில் குங்குமம் இருக்கிற மாதிரி ஒரு அறிக்கையில் இருந்தது. பெரியார் திடலில் போய் அவர் அந்த பெரியாருக்கு அந்த மரியாதையை செலுத்தின பிறகு அந்த ப்ரொஃபைல் பிக்சரே மாறிடுச்சு. ஸோ அதுவே ஒரு மாற்றமாக மக்கள் பார்க்குறாங்க. இப்போ இது நான் சொல்ல, இப்போ வந்து மக்கள் அவ்வளோ கூர்ந்து பட்டி நீங்கள் சொல்கிறது டீகோட் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபோட்டோவில் டீகோட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஸ்டாண்ட்ஸ் ஒரு பக்கம் அவர் கட்சி பேர்லேயே பாருங்கள், ஒரு கழகம் அப்படின்றது வந்து திராவிட கழகத்துடைய அந்த பேரையும் வச்சுக்கிறார். தமிழ் தேசியத்துக்கான தமிழர். ஸோ அவர் ஒரு இன்னும் ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கல. இப்போ தான் அரிசி பருப்புலாம் போட்டுக்கார். அவர் கொடுக்க போகிறது வெண்பொங்கலா சக்கரை பொங்கலால இன்னும் யாருக்கும் தெரியும். கழகங்கிற தமிழ் வார்த்தை மேலே என்ன அவ்வளோ பயன்னு தெரியல. கழகங்கிறது தமிழ் வேர்டு தான். DMK-க்கோ ADMK-க்கோ யாருக்கும் பேட்டர்ன் போட்டு கொடுக்கல. கழகங்கிற வேர்டு யூஸ் பண்ணாவே இவங்க நிறைய அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல. அந்த ப்ரிஜுடிஷை எங்க மேல திணிக்கிறாங்க. நாங்க தெளிவா சொல்றோம். இவங்கன்னு யாரை சொல்றீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க கை மட்டும் காட்டுறீங்க, யாருன்னு சேர்த்து சொல்லுங்க. யாரு வந்து கழகங்கிற வேர்டை பார்த்து பயப்படுவாங்க? பெரியார் யாரை கை காமிச்சாங்களோ அவங்கள சொல்றேன். என்ன விஷயம் மேட்டர்னா, எங்களோட தத்துவ ஆசான் பெரியார் அவர்கள், அவருக்கு எங்க தலைவர் வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு போய் மரியாதை செலுத்துறார். எங்களோட கட்சியோட கொள்கை வந்து சமூக நீதி, மொழி உரிமை, ஃபெடரலிசம், இதுதான் எங்க கட்சியோட கொள்கை. செக்குலரிசம். எங்க தலைவர் அவர்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே. எங்க தளபதி அவர்கள் தான் எங்களோட இன்ஸ்பிரேஷனே. எங்க தளபதி அவர்கள் வந்து மாநாட்டில் டீடைல்டு மேனிஃபெஸ்டோ டாக்குமெண்ட்ஸை அவர் பேசுவார். எங்களோட கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, செயல் திட்டம் என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, எந்த தலைவர்களின் தாட் பீரியட்ல நாங்க பயணிக்க போறோம், நாங்க மக்கள் எங்களுக்கு
எங்க மேல் நம்பிக்கை வைத்து வாக்களித்தால் நாங்க என்ன செய்வோம், எங்களோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறத டீடைல்டா பேசுவாரு. நீங்க பார்க்கலாம். இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு. தமிழக மக்கள் பார்க்க போறாங்க. சில புரியாதவங்க கூட புரிய வச்சிடலாம். சில பேர் புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. நாங்க எந்த பாதையில போறோம்ட்டு நாங்க தெளிவா சொல்றோம். பெரியார், அம்பேத்கர், காமராஜர்